ஸோ இப்போது நம்ம எம்ப்ராய்டரி ஹூப்பில் வந்து இந்த ஃபேப்ரிக் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம ஒரு சின்ன ட்ராயிங், ஒரு வாட்டர் ட்ராப் மாதிரி வரைஞ்சிருக்கோம். வரைஞ்சிட்டு நம்ம இப்போ பஞ்ச் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு பென் டூல் மாதிரி இதை நம்ம கையில் பிடிச்சிக்க போகிறோம். மிஷின்லாம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. சும்மா நம்ம குத்தி அவ்வளோதான் எடுத்தாலே அவ்வளோதான். போதும். ஆரி ஒர்க் பார்த்துருக்கீங்கல்ல, இப்படி உள்ள குத்தி குத்தி எடுப்பாங்க. அதில் கூட கீழே வந்து கரெக்டாக அந்த ஹூக்கில் வந்து அது மாட்டுதான்னு பார்க்கணும். இங்கே அது கூட கிடையாது. ஜஸ்ட் பஞ்ச் பண்ணி வெளியில் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ எப்பொழுதுமே நம்ம ஃபார்வர்ட் போகணும், பேக்வர்ட் போகக்கூடாது. அதனால் இங்கே ஆரம்பித்து நம்ம இப்படி போக போகிறோம். ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நான் இங்கே வந்து எப்பொழுதுமே பஞ்ச் பண்ணும்போது டேரெக்டாக சஜக் அப்படின்னு குத்தக்கூடாது. கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி ஃபேப்ரிக்குள்ளே பாதி அந்த நீடல் போயிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இப்போ வந்து அப்படியே ஜென்டிலாக புஷ் பண்ணுங்க. ஓகே. இப்போ புஷ் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டு வந்து இங்கே பின்னாடி வந்துருச்சு. இப்போ நம்ம அதை வேணால் எடுத்து விட்டுக்கலாம். ஏன்னா அது சில பேருக்கு அது வந்து அந்த இடத்துல ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இல்லை வந்து அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க.